கர்நாடக மாநில முதலமைச்சராக சித்தராமையா, துணை முதலமைச்சராக டி.கே. சிவக்குமார் ஆகியோர் இன்று பதவியேற்கிறார்கள். கர்நாடக மாநிலத்தின் 16வது சட்டப்பேரவைக்கு புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. மொத்தமுள்ள 224 தொகுதிகளில் காங்கிரஸ் 135, பாஜக 66, மதச்சார்பற்ற ஜனதாதளம் 19 தொகுதிகளிலும் 4 பேர் சுயேட்சைகளாகவும் வெற்றி பெற்றனர். காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக சித்தராமையாவும் துணைத் தலைவராக டி.கே. சிவக்குமாரும் நேற்று முன்தினம் தேர்வு செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து ஆட்சியமைக்க அழைக்கும்படி ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து சித்தராமையா மற்றும் டி.கே. சிவக்குமார் ஆகியோர் நேரில் சந்தித்து கடிதம் கொடுத்தனர். அதை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் இன்று பகல் 12:30 மணிக்கு பெங்களூரு கண்டிரவா விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழா நடத்தப்படும் என்று அறிவித்தார். அதன்படி இன்று பகல் பதவியேற்பு விழா நடக்கிறது. இதில் முதலமைச்சராக சித்தராமையா, துணை முதலமைச்சராக டி.கே. சிவக்குமார் மற்றும் சில அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள். அவர்களுக்கு ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். இவ்விழாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். பதவியேற்பு விழாவையொட்டி பெங்களூரு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.